பெரியவர்களே, இந்த கண்ணியமான உண்ணாவிரத போராட்டத்தை செவிமடித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசத்திலே என்று மோடி தலைமையிலான ஒரு ஆட்சி அமர்ந்ததோ அன்று முதலே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் பறிக்கப்பட்டது. கூட்டாட்சி இந்திய தேசத்தின் ஒற்றுமை என்பது கூறு போடப்பட்டு வருகிறது. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கல்வி பறிக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டது, பொருளாதாரம் பறிக்கப்பட்டது. இன்று இந்திய நாட்டின் இதய துடிப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய மக்களின் வாழ்வாதாரம் என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதற்கு எதிராகத்தான் இன்று இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மதசார்பற்ற தன்மையை விரும்பக்கூடிய மக்கள் என்று ஒன்று திரண்டு ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு இந்த மாபெரும் போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று நீங்க கூகுள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு விவசாய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிரான போராட்டம் ஏன் நடக்கிறது என்ற கேள்வி நம்ம தேடலனா அந்த கேள்விக்கான பதில் என்பது இன்னைக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக இன்னைக்கு மோடி அரசின் மூலமாக இன்னைக்கு ஒரு அப்பட்டமான பொய்யை கட்டவிழ்த்து தனியார் நிறுவனங்களை எவ்வாறெல்லாம் வளர்த்தெடுக்க வேண்டும், தனியார் நிறுவனங்களை எப்படி கார்ப்பரேட் முதலாளிகளின் கைகளை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இந்த விவசாய திருத்த சட்டத்தை அவர்களை நியாயப்படுத்தி இன்று போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான கருத்தியல் என்று நாடு முழுக்க திணித்துக் கொண்டு ஏதோ அரசியல்வாதிகள் வேண்டும் என்று அரசியல் செய்கிறார்கள், வெளிநாட்டு சக்திகளோடு தொடர்பு கொண்டு இதில் அரசியல் செய்கிறார்கள் என பல்வேறு கட்டுக்கதைகளை கட்டிவிட்டு அரசியல் நடத்துகிறது மோடி அரசு. இன்னைக்கு இந்த மோடி அரசு என்று கேட்டாலே அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுடைய தோற்றத்தை பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் போட்ட ஒரு சினிமா நடிகை பாக்குற எப்படி இருப்பான், நல்லா பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க மேக்கப்பை கழிச்சுட்டு வந்தா தெரியும் அவங்க மூலம் சுருங்கி போயிருப்பான். அப்படிப்பட்ட திட்டங்கள் தான் இந்த மோடி அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டமும். இன்னைக்கு நீட்டு தேர்வு இருக்கக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அந்த கல்வியுடைய திட்டத்துடைய நோக்கமே அவருடைய என்னைக்கு காந்தியை சுட்டு சாவடிக்கும் போது இந்த RSS இந்த மண்ணில காந்திய திட்டம் போட்டு என்னைக்கு சுட்டு சாவடிக்க ஒன்று சேர்ந்தானோ அன்னைக்கு அவன் தீட்டிய திட்டம் மனு தர்மத்தை இந்த தேசத்திலே சட்டமாக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் 2 ஆண்டு காலம் 11 மாதம் 2 மாதங்கள் கண்முழித்து எழுதிய அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒடுக்கி இந்த மனு தர்ம சட்டத்தை இந்த தேசத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியலை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவனுடைய சித்தாந்தம் பாத்தீங்கன்னா தலையில பிறந்தவன், தோல்ல பிறந்தவன், தொடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், பிறப்பில்லாதவன். தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், சூத்திரம் படிச்சா காதுல ஈயத்தை காட்சி ஊத்துன்னு சொன்ன அந்த மனு தர்ம சட்டத்தை தான் இன்னைக்கு இந்த தேசம் முழுக்க கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இங்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களை வகுத்தான். இன்னைக்கு கல்வி திட்டங்களை வகுத்தவன் இன்று விவசாயத்தை தனியார்மயமாக்குவதற்கான பணியை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக அவனுடைய திட்டங்களை வெளிப்படையாக தெரியுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்கள் இங்கு டெல்லியில அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஏதோ அரசியல் தெரியாமையா போராடுகிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது தெரியாமையா போராடுகிறாங்க. அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அழைத்து பேசுவதற்கு துப்பில்லாத மோடி அரசு இன்னைக்கு அந்த போராட்டத்தின் மீதான கொச்சைத்தனமான விமர்சனங்களை வைத்து இன்னைக்கு விலை பேசுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு விவசாய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆணையின்படியும் அன்னை சோனியா காந்தி அவர்களின் ஆணையப்படியும் இன்று இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த மதிப்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணையை ஏற்று இந்த தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சமூக நீதியை போற்றி பாராட்டக்கூடிய சமூக நீதியை வளர்த்தெடுக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம், அமைப்புகள் எல்லாம், அரசியல் கட்சிகள் எல்லாம் இங்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த போராட்டத்தை விமர்சனம் பண்ணி பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. ஆனா பொய்கள் நிலைக்காது, உண்மை கண்டிப்பா செய்யும். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தை பத்தி அருமை அண்ணன் அனந்தராமன் அவர்கள் புட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு உண்மையாலுமே கின்னஸ் ரெக்கார்டுக்கு விருது தர வேண்டிய அந்த அதிகாரம் இருந்ததுன்னா நான் முதல் கின்னஸ் ரெக்கார்டை மாண்புமிகு முதலமைச்சர் தான் கொடுப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர்
இந்த மாநிலத்தில் மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்டு. எத்தனை அழுத்தம்! இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு நேரடியாக பறிக்கப்படுது. அரிசி கோப்புக்கு கையெழுத்து போட்டேன்னு சொல்றேன், அரிசிக்கான பணம் மக்கள்கிட்ட போய் சேரல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கண்கலங்கி மேடைகளில் அழுவக்கூடிய நிலைமையில் கூட இந்த ஆட்சியாளர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி முறையை புரிந்து புதைத்திருக்கிறார் துணைநிலை ஆளுநர் அவர்கள். இவர் என்னைக்கு இந்த மாநிலத்தில் மோடியை விட இந்த கிரண் பேடி என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சக்தி. அவரை கூட ஏதோ அரசியல் சக்தியில பார்த்துலாம். இது அதை விட மோசமான ஒரு எந்தவித புரிதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய தலைக்கணத்திலேயே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது. புதுச்சேரியில கொரோனாவால பாதிக்கப்பட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் ஓய்வுக்கு விடுமுறையில் போறார். அவர் விடுமுறையில போனவுட வேக வேகமா ஒரு மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கு 8 வந்து நியமிக்கிறாங்க புதுச்சேரி மாநிலத்தில். அந்த மாவட்ட ஆட்சியர் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பிஜேபி அரசியலை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு அம்மா கிரண் பேடிக்கு பின்னாடி கொடை பிடிச்சிங்க அவங்க டான்ஸ் ஆடும்போது டான்ஸ் ஆடின்னு இருக்கிறவங்க இங்க அதிகாரத்தில் இருக்கலாம். அப்படி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பணிகளை செய்கிறார்கள் என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சதி செய்வதற்கான பணியை இங்க கிரண் பேடி வந்து செஞ்சிருக்கிறாங்க. கிரண் பேடி செய்த ஊழல் ஒட்டுமொத்த ஊழலுடைய பட்டியல் அண்ணன் அனந்தராமன் அவர் சொன்னார். நான் வேதாந்தா நிறுவனத்திடம் நீங்கள் வாங்கிய 2 கோடி ரூபாய் பணம் சம்பந்தமாக என்னுடைய முகநூலையும் ட்விட்டர்லயும் உங்களுக்கு பதிவு போட்ட போது அந்த பதிவை நீக்கிட்டு நீங்க ஓடுனீங்க. என்ன உடனே அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்து வெளில அனுப்புறீங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் செய்யக்கூடிய அநீதிகள் என்னென்ன, அட்டூழியங்கள் என்னென்னன்றத வெட்ட வெளிச்சம் பண்ணுகிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எங்களுடைய அமைச்சர்கிட்டையும் நாகரிகமான தன்மை இருக்கு. அரசவையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில வெட்ட வெளிச்சமாக்க கூடாது. எங்க முதலமைச்சர் என்ன கூட்டு பல முறை திட்டிருக்கிறார். ஏமா எந்த நேரமா போய் முற்றுகையிறீங்க, அந்த அம்மாவுக்கு எதிராக ஏன் போராட்டம் நடத்துறீங்க கேட்பாங்க. ஆனா அது அவருடைய நாகரிகம், அவருடைய அரசியல் முதிர்ச்சி, அவர் இத்தனை நாள் அரசியல்ல கற்றுக்கொண்ட பாடம். ஆனா நாகரிகமே தெரியாத இந்த கிரண் பேடி தொடர்ச்சியாக முதல்வருக்கு எதிராக பல்வேறு நாடகங்களை காட்டுகிறீங்க. உண்மையாக புதுச்சேரி மாநிலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோப்பையும் எடுத்து மக்கள் மத்தியில காட்ட ஆரம்பிச்சா இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துடைய முகத்துறை என்பது ஒட்டுமொத்தமாக கிழிக்கப்படும். கிரண் பேடி என்பவர் இந்த மாநிலத்தை எவ்வாறெல்லாம் சீரழித்திருக்கிறார் என்ற அந்த வெட்ட வெளிச்சமான முகம் என்பது மக்கள் மத்தியில் வெளிப்படும். ஆனா நாகரிகமான அரசியல் தலைவர் என்பதனால் அது போன்ற விஷயங்களை வெளில சொல்லாம எந்த ஒரு தகவலை சொன்னாலும் முதலமைச்சர் சொல்லிட்டாரா அதுக்கு உடனே எதிராக ஏதாவது செய்யணும், அமைச்சர் சொல்லிட்டாரா அமைச்சருக்கு எதிராக செய்யணும். இது என்ன ஒரு அரசியல் என்பதே தெரியல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய இந்த தேசத்துல, கூட்டாட்சி இந்திய தேசத்துல தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு செல்ல வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவது என்பது வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தேசம் ஒரு சரியான நபர்களிடம் செல்ல வேண்டுமானால் இந்த தேசத்தை நாளை ஆளக்கூடிய பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும். மதசார்பற்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்தை ஆள வேண்டும். இதற்கு முன்பாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆண்ட ஆட்சி காலங்களுடைய கால பீரியட பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கான உரிமை, சிறுபான்மை மக்களுக்கான உரிமை இந்த தேசத்துல பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஆனா என்னைக்கு இந்த நாட்டில் மோடி தலைமையிலான ஆட்சி இந்த தேசத்துல வந்ததோ அடித்தட்டு மக்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் இன்னைக்கு குழுக்கள் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கட்டையை போடுறோம். ஏதாவது ஒரு விதத்துல இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மருத்துவ கனவு இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு 10% இடஒதுக்கீடு, ஒரு 10% உள்ளிடஒதுக்கீடை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டு அந்த அமைச்சரவையின் தீர்மானத்தின் அடிப்படையில் 10% இடஒதுக்கீடை கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு, உள்ஒதுக்கீடை வந்து அந்தந்த மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு. ஆனா அந்த மாநில அரசு முடிவு செய்ய வேண்டிய அந்த உள்ஒதுக்கீடோட கோப்பை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழை அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்வில் விளையாட இருக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து 50% இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்க. 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த தேதியிலே கோப்பிட்டு இருக்கிறார் என்பதை இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்கட்சி தலைவராக வெட்ட வெளிச்சமாக வெளியிலே பேச முடியுமா? ஆட்சியை போட்டு
பாருங்க, தகவல் தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த தேதியிலே அந்த 50% இடஒதுக்கீடு மக்களுக்கு வேண்டும் என்று கேட்டார் என்பது தெரியும். ஆனா அரசியல் செய்வதற்காக இன்னைக்கு ராமநாளலாம், நாளைக்கு ராவணனாலலாம், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடக்கலாம், நாளைக்கு வேறொரு கட்சி ஆட்சி நடக்கலாம். ஏன்னா தேர்தல் முறையை இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் வந்து விரும்புறோம். தேர்தல் முறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க ஆதரிக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதான் தேர்தலுக்கு வரணும். ஆனா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உரிமையையும் ஒட்டுமொத்த மக்களாட்சி உரிமையையும் தூக்கி யாருக்கோ கொடுத்துட்டு எங்க இருந்தா பிறந்துட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு டெல்லியில இருந்து துரத்தப்பட்ட கிரண் பேடிக்கு வந்து உட்காந்து உன்னுடைய பைனான்ஸ் செக்ரட்டரி பார்த்தனா உன் ஊரை சேர்ந்த பஞ்சாபி, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இப்ப உன் ஊரை சேர்ந்த பஞ்சாபி, என்ன கதை நடக்குதுன்னே தெரியல. எனவே அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்னைக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தெரியும், இந்த மதசார்பற்ற கூட்டணி கட்சி இல்லாமல் வேறு எந்த ஒரு ஆட்சி இந்த மாநிலத்தில் வந்திருந்தாலும் இந்த மாநிலத்தில் கூறு போட்டு புதுச்சேரி என்ற தனித்துவம் இல்லாமல் அழித்திருப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே வரக்கூடிய சட்டமன்றத்திலும் நாம தான் ஜெயிப்போம். அதே போல இந்த இந்திய தேசத்தை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தலைமையிலான நல்லாட்சி அமையும்.